பீஸ்ஃபுல் மூன் ஸ்டோரிஸ். வாங்க குழந்தைங்களா, இன்னைக்கு ஒரு கதை பார்க்கலாமா? இன்னைக்கான கதையோட பேர் ஆழியரசியும் மீனுவும். ஒரு ஊரில் ரொம்பவே அழகான கடற்கரை கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தில் மெயினான தொழில் பார்த்தீங்கன்னா மீன்பிடி தொழில் தான். அவங்கள பற்றின கதையை இன்னைக்கு பார்க்கலாமா? ஆழியரசினா என்ன அர்த்தம்னு தெரியுமா? கடலரசின்னு அர்த்தம். அதுதான் இந்த கதையோட கதை நாயகி. பாருங்க, இப்போ ஒரு நாள் ஆழியரசி எப்போதும் போல கடற்கரைக்கு வந்து அவளுடைய உயிர் தோழியான மீனுவை பார்க்க வந்தா. மீனுன்னா யாரு? அவ ஆசையா வளர்க்குற மீன் தான், கடல்ல வாழ்கிற மீன் தான். அந்த மீன் வந்து எப்பயுமே ஆழியரசியை வந்து பார்த்துட்டு கொஞ்ச நேரம் பேசி விளையாண்டுட்டு போகும். வழக்கம் போல் ஆழியரசி அந்த கடற்கரையில் வந்து நிற்கிறா. அப்போது ஆழியரசி தனியாக பேசிகிட்ருக்கா. என்ன மீனுவை இன்னும் காணோம்? மீனு, நீ எங்கே இருக்க? உனக்காக நான் ரொம்ப நேரமாக காத்துட்ருக்கேன் பாரு அப்படின்னு சொன்னபோதே மீனு அழகாக வந்து சிரிச்சுக்கிட்டு அவள் முன்னாடி வந்து நிற்கிது. மீனுவை பார்த்தோன்னையும் ஆழியரசிக்கு அவ்வளோ சந்தோஷம். என்ன மீனு, இன்னைக்கு இவ்வளோ நேரம் என்னைய காக்க வச்சிட்டியே அப்படின்னு மீனுக்கிட்ட ஆழியரசி ஆசையாக பேசிகிட்ருக்கா, ஒரு தோழியை போல். மீனுவும் ஆழியரசியும் அப்படி ஒரு நண்பர்களாக இருப்பாங்க. அப்போது ஆழியரசி, உன்னைய பார்த்தாலே எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்க தெரியுமா? நீ அவ்வளோ அழகாக இருக்க, அப்படி சிரிச்சிட்ருக்க. எனக்கு உன்னை அப்படியே கொஞ்சம் வீட்டுக்கு எடுத்து தூக்கிட்டு போய் உன்னை வளர்க்கணுன்னு ஆசை. ஆனால் நீ இந்த கடலில் தானே வாழ முடியும், என்னால் எதுவும் பண்ண முடியாதுல்ல. சரி, நீ இந்த கடல்லையே அழகாக இரு, நான் தினமும் வந்து உன்னைய பார்த்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீனுவை கொஞ்ச நேரம் அழகாக கொஞ்சிட்டு வீட்டுக்கு போய்ட்றா. அப்புறம் ஸ்கூலுக்கு போய் கிளம்பிகிட்ருக்கா. அப்போ அவங்க அப்பா கிட்ட சொல்கிறா, அப்பா நான் ஸ்கூலுக்கு கிளம்புறேன். எங்கே நீங்களும் கடலுக்கு கிளம்பிட்டீங்க போல இருக்கு. சரி, நான் ஆசையாக வளர்க்குற மீனுவை மட்டும் தூக்கிட்டு வந்துடாதீங்க அப்படின்னு சொல்கிறா. உடனே அவங்க அப்பா, உன்னோட மீனுவை எனக்கு எப்படிம்மா தெரியும்? எனக்கு எல்லா மீனும் ஒன்று தான். எந்த மீன் வந்தாலும் நான் பிடிச்சிட்டு வந்துடுவேன். எனக்கு அதெல்லாம் தெரியாதுல்லம்மா, இவ்வளோ பெரிய கடலில் நான் எப்படி தெரிஞ்சுக்குவேன் அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அவங்க அம்மா, ஆமாம்மா, கடலில் எல்லா மீனும் எங்களுக்கு ஒன்று தான். நாங்கள் வர மீனை பிடிச்சிருவோம். இதெல்லாம் எங்களுக்கு தெரியுமா? உன்னோட மீனுவை அப்பாவுக்கு எப்படி தெரியும்? எல்லா மீனும் ஒன்று போல தான் இருக்கும். அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது இல்லம்மா அப்படின்னு அவங்க அம்மாவும் சொல்லிட்டு இருக்காங்க. சரிங்க, உங்களுக்கு நேரமாச்சு, நீங்கள் கடலுக்கு கிளம்புங்க அப்படின்னு சொல்லி எல்லாரையும் அனுப்பி வைக்கிறாங்க அவங்க அம்மா. அப்புறம் அவங்க அப்பா வழக்கம் போல் மீனெல்லாம் பிடிச்சிட்டு வர்றாங்க. பார்த்தா ஆழியரசியோட மீனு தான் அவங்க அப்பா கிட்ட அன்றைக்கி மாட்டிக்கிச்சு. இது தெரியாமல் அவங்க அப்பா, அட ரொம்ப அழகாக இருக்குதே இந்த மீன், எப்படியும் 1 கிலோ கிட்ட தேரும். சரி, இன்றைக்கி சாயந்தரம் இதை ஏதாவது செய்ய சொல்லி நம்ம மனைவி கிட்ட கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து கொண்டு போய் அவங்க கடையில் வைக்கிறாங்க. அவங்க அந்த கடற்கரை ஒட்டியே ஒரு சின்னதாக கடை நடத்திட்டு வராங்க. சாயந்தர நேரத்தில் மீன் கடையெல்லாம் போட்டு வர வியாபாரிகள்கிட்ட எல்லாம் கொடுப்பாங்க. அப்படி இருக்கையில் அந்த மீனை கொண்டு போய் அழகாக வச்சுட்டு, சரி நம்ம போய் வீட்டில் ஓய்வு எடுக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டே அந்த மீனை கொண்டு போய் அங்கே வச்சுட்டு அங்கேருந்து வீட்டுக்கு கிளம்புறதுக்கு தயாராகிறாரு. அவருக்கு ரொம்ப சந்தோஷம், இவ்வளோ பெரிய மீன் மாட்டிக்கிச்சேன்னு. அப்புறம் வீட்டில் வந்து சொல்கிறாரு, இன்னைக்கு நல்ல பெரிய மீன், பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தது, நல்ல மீனாக இன்றைக்கி எனக்கு மாட்டிக்கிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. இவருக்கு இதை சொல்லும் போதே ஆழியரசிக்கு ஒரு வித சந்தேகம் வருது. அப்போ அவங்க அம்மாவும் சொல்லிட்டு இருக்காங்க, அப்படியா, அவ்வளோ அழகான மீனா? சரிங்க, சாயந்தரம் வந்துடுறேன் நானும் கடைக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போதே ஆழியரசிக்கு ஒரு சந்தேகம், ஒருவேளை அது நம்மளோட மீனுவாக இருக்குமோ? நம்ம அப்பா அதை எதுவும் பிடிச்சிட்டு வந்துட்டாங்களோ? அதுதான் இருக்கிறதுலே ரொம்ப பார்க்க அழகாக இருக்கும். அம்மாவும் அப்பாவும் அப்படி பேசிகிட்டு இருக்காங்களே, பயமாக இருக்கே அப்படின்னு நினச்சிட்டே இருக்கா. உடனே அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லி, அம்மா அப்பா, ஒருவேளை அது என்னோட மீனுவாக இருக்குமோன்னு எனக்கு தோணுது, எதுக்கும் நான் போய் பார்த்துட்டு வந்துடவா அப்படின்னு ஒரு வித பயத்தோடையே சொல்லிவிட்டு நான் கிளம்புறேன்ப்பா அப்படின்னு சொல்கிறா. உடனே அவங்க அப்பா, அப்படியெல்லாம் இருக்காதும்மா, இருந்தாலும் இந்நேரம் அந்த மீனுவெல்லாம் செத்துருக்குமா, ஏன்னா நான் பிடிச்சிட்டு வந்தே ரொம்ப நேரம் ஆகுது, என்னம்மா பண்ண முடியும்? எல்லா மீனும் எனக்கு ஒன்று தாம்மா, அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு அவங்க அப்பா சொல்லிட்டு இருக்காங்க. உடனே அவங்க அம்மா, ஆமாம், இவளுக்கு இதே வேலை, எப்படி மீனெல்லாம் நம்மளால் வளர்க்க முடியும், அதுவும் கடலில் உள்ள மீன், இவ ஏதாவது தெரியாமல் அப்படி தான் சொல்லிகிட்டு இருப்பா. நமக்கு வர மீனை தானே நம்ம பிடிச்சி விற்க முடியும், இவளுக்கு என்ன புரியும், சின்ன பிள்ளை தெரியாமல் பேசிகிட்டு இருக்கா. சரி வாங்க நம்ம வேலையை பார்ப்போம், ஏன்னா இன்றைக்கி சாயந்தரம் எனக்கு நிறைய வேலை இருக்குது, நான் கடைக்கு வரேன் அப்படின்னு அவங்க அம்மாவும் அப்பாவும் மாற்றி பேசிகிட்டு இருக்காங்க. உடனேயும் ஆழியரசி, இல்லைப்பா நான் போய் பார்த்துட்டு வரேன்,
அது என்னோட மீனுவாக தான் இருக்கும்னு எனக்கு தோணுது, எனக்கு பயமாக இருக்குது, நான் எதுக்கும் போய் பார்த்துட்டே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பயந்தது போலவே அவளோட மீனு தான் அங்கே அப்படியே செத்து போயிடுச்சு. இதை பார்த்துட்டு அவளுக்கு ஒரு வித அதிர்ச்சி, இருந்தாலும் வேறு ஏதாவது மீனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டக்க போய் பார்க்குறா. அது அவளோட மீனுவே தான். அதை என்னென்னமோ பண்ணி பார்க்குறா, மீனை எப்படியாவது எழுப்பி விட்டுருவோம், என்னென்னமோ முயற்சி செய்கிறா. எப்படி மீன் எந்திரிக்கும், இறந்து போயிடுச்சு இல்லையா அந்த மீன். இதை பார்த்துட்டு அவளுக்கு தாங்கவே முடியல. நம்மளோட மீனும் இறந்துருச்சு, என்னை விட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுகிறா, கத்தி அழுகிறா. அவளுக்கு தாங்க முடியல, ஏன்னா அவ்வளோ ஆசையாக வளர்த்துட்டு இருந்தா. அப்படியே ரொம்ப நேரம் விடாமல் அழுதுட்ருக்கா. கடவுளே, நான் என்ன பண்ணுவேன், என்னோட மீன் என்னை விட்டு போயிடுச்சு அப்படின்னு ரொம்பவே கஷ்டப்படுறா. அவளுக்கு தாங்க முடியல, அழுதுகிட்டே நின்றுட்டுருக்கா ரொம்ப நேரமாக. பார்த்தா அவளோட மீனும் ஒரு அழகான கடல் தேவதையாக மாறி அவள் முன்னாடி நிற்கிது. ஆழியரசி, என்ன என்னைய பாரு அப்படின்னு சொல்லி கூப்பிடுது. உடனேயும் ஆழியரசி, யாரு நீ தான் என்னோட மீனுவை கொன்னுட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதமாக கோவமாக பேசுகிறா, பயத்தோடையும் பேசுகிறா. எனக்கு தெரியும், நீ தான் என்னோட மீனுவை கொன்னுட்ட அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டுட்ருக்கா. உடனேயும் அந்த கடல் தேவதை அவளோட மீனுவாக மாறி நிற்கிது. என்னது இது, என்னோட மீனுவா இது, ஏன் மீனுவா, எனக்கு நம்பவே முடியல, ஏன் மீனு ஒரு கடல் தேவதையா அப்படின்னு ரொம்ப ஆச்சரியத்தோடையும் பிரமிப்போடையும் பார்த்துட்ருக்கா. அவளால் இதை துளி கூட நம்ப முடியலை. அப்போது கடல் தேவதை மாதிரி, நான் தான் உன்னோட மீனு, நான் இந்த கடல் தேவதை, எப்பயுமே உன்கிட்ட வந்து விளையாடுறது நான் தான்மா, ஏன் என்னை நம்ப முடியலையா, நான் தான் உன் மீனு, நான் எப்பயுமே, எனக்கு இந்த கடலில் இருக்கிற வரையும், இந்த உலகம் இருக்கிற வரையும் எனக்கு அழிவே இல்லை, நீ எப்போ வேணாலும் என் கூட வந்து விளையாடலாம், நான் எப்பயுமே உன் கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லுது அந்த கடல் தேவதை. உடனேயும் ஆழியரசிக்கு சந்தோஷம் தாங்க முடியல. நிஜமாவா சொல்கிறீங்க, என்னால் நம்பவே முடியல, என் மீனு ஒரு கடல் தேவதையா, இருந்தாலும் எனக்கு என்னோட மீனுவை தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நடந்ததெல்லாம் வீட்டுக்கு சொல்கிறா போய். அப்பா அம்மா, உங்களுக்கு ஒன்று தெரியுமா, இன்னைக்கு என்ன ஆச்சு தெரியுமா அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக சொல்லிகிட்டு இருக்கா. என்னது அப்படின்னு அவங்க அப்பா கேட்குறாங்க. பார்த்தா அவள் நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறா. சொன்னோன்னே அவங்க அப்பாவுக்கு நம்பவே முடியல. என்னம்மா சொல்கிற, மீனும் கடல் தேவதையா, நிஜமாவா, என்னம்மா இவ்வளோ வருஷமாக நான் கடலில் போய் மீன் பிடிச்சிட்ருக்கேன், ஒரு நாள் கூட அந்த மாதிரியில் நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு அவங்க அப்பா. உடனே அவங்க அம்மா, உண்மைதானா, என்னால் நம்ப முடியலையே, கடல் தேவதையெல்லாம் இந்த காலத்தில் இருக்காங்களா, நிஜம்தானா, அப்படியா, சரி நம்ம எல்லாரும் போய் சாயந்தரமாக பார்த்துட்டு வருவோம் கடல் தேவதையை அப்படின்னு அவங்க அம்மாவும் அப்பாவும் மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்காங்க. உடனேயும் ஆழியரசி, சரிம்மா நான் போய் என்னோட தோழியோட விளையாண்டுட்டு வரேன்னு கிளம்பிடுறா. அப்போது வழக்கம் போல் ஆழியரசி, எங்கே என் மீனு, என்னோட மீனு குட்டியங்க அப்படின்னு கேட்டுட்ருக்கா. பார்த்தா கடல் தேவதை அவள் முன்னாடி வந்து நிற்கிது. அப்போது ஆழியரசிக்கு ரொம்ப சந்தோஷம். வந்துட்டிங்களா, நீங்களே வந்துட்டிங்களா, இருந்தாலும் எனக்கு என்னோட மீனுவை தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறா. உடனே கடல் தேவதை, நான் தானே உன்னோட மீனு, மறந்துட்டியா, சரி உனக்கு ரொம்ப நாளாக நான் மீனுவாகவே வந்துட்டேன்னு, அதனால தான் உனக்கு என்னை ரொம்ப பிடிச்சிருக்குது, சரி சரி இப்போது உன் முன்னாடி மீனுவாகவே மாறுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு பிடிச்ச அவளோட மீனுவாகவே மாறிடுறாங்க. அந்த மீனுவை பார்த்தோன்னே அவளுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. என் மீனு என் மீனு அப்படின்னு அவ்வளோ பாசமாக அந்த மீனுக்கிட்ட பேசிகிட்ருக்கா. அப்புறம் கடல் தேவதை மாதிரி நிற்கிறாங்க. அப்போது ஆழியரசி, ரொம்ப சந்தோஷம், உன் கூட நான் எப்பயுமே வந்து விளையாண்டுட்ருப்பேன், உன்கிட்ட எப்பயுமே நான் பேசிகிட்ருக்கேன், இப்போ எனக்கு எவ்வளோ ஒரு நல்ல தோழி நீ கிடச்சிருக்க அப்படின்னு சொல்லிகிட்ருக்கா. அப்போது கடல் தேவதை, நிச்சயமாக நான் உனக்கு ஒரு நல்ல தோழி தான் என்றைக்குமே, நீ எப்போ வேணாலும் வரலாம், என்கிட்ட எப்போ வேணாலும் பேசலாம், எனக்கு அழிவே கிடையாது, நீ என்னை நினச்சி பயப்படவே வேண்டாம், சந்தோஷமாக போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. என்ன குழந்தைங்களா, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு வேறொரு கதையோடு பார்க்குறேன். பாய்.